யெகோவா ஈரே பிரேற்றின் வழியாக தேவநாமம் மகிமைப்படுவதாக. உங்களையும் வெல்கம் பண்றேன். பிரியமானவர்களே, மனிதர்களாகிய நமக்குள்ள நாம என்னதான் பரிசுத்தமாய் வாழ நினைத்தாலும் ஆண்டவருக்கு பிரியமில்லாத சில குணநலன்கள் நம்ம கிட்ட காணப்படுது என்பது உண்மை. வேதாகமத்துல ஒருவரிடத்தில் காணப்பட்ட ஒரு தீய குணநலன் அவரது சகோதரனை கொலை செய்யும் அளவிற்கு அவரை மாற்றுகிறது. யாருன்னு நீங்க கெஸ் பண்ணிருப்பீங்க? அவர்தான் காயின். இவர் சகோதரர் ஆபேலும் காயினாகிய இவரும் காணிக்கைகளை ஆண்டவரிடத்துல கொண்டு வராங்க. ஆனால் வசனத்தில் தெளிவாக சொல்லப்பட்டுள்ளது, ஆபேலையும் அவன் காணிக்கையையும் ஆண்டவர் அங்கீகரித்தார். காணிக்கை மட்டுமல்ல, ஆபேலையும் ஆண்டவர் அங்கீகரித்தார். ஏனென்றால் ஆண்டவர் ஒரு மனிதனின் முழு இருதயத்தையும் அறிந்தவர். ஆனால் காயினையும் அவன் காணிக்கையையும் ஆண்டவர் அங்கீகரிக்கல. அப்போது ஆதியாகமம் 4:5 இவர் எரிச்சல் அடைகிறார். இந்த எரிச்சல் தான் தன் சொந்த சகோதரனை கொலை செய்யும் அளவிற்கு இவரை மாற்றுகிறது. சகோதர அன்பு அந்த இடத்துல காணப்படல. அதாவது அவரிடத்தில் இருந்த இந்த எரிச்சலானது படிப்படியாக அடுத்தடுத்த பாவங்களில் கொண்டு செல்லுகிறது. இந்த எரிச்சலை விட்டு ஒரு முறை தனது தவறை அவர் ஆராய்ந்து ஆண்டவரிடத்தில் தன்னை தாழ்த்தி இருந்தா அடுத்தடுத்த பாவங்கள்ல விழுந்திருக்க மாட்டார். ஆண்டவர் ஆபேல் எங்கேன்னு கேட்கும் போது கூட உண்மையை சொல்லல. நாம கூட இப்படிதாங்க, எரிச்சல் நமக்குள்ள செயல்படும் போது படிப்படியாக தவறுகள்ல விழுந்து போறோம். குடும்ப உறுப்பினர்கள், பிள்ளைகள், வேலை செய்யற இடங்கள்ல நமக்குள்ள இந்த எரிச்சல் காணப்பட்டா முதல்ல நாம ஆண்டவரை விட்டு விலகுகிறோம். படிப்படியான பாவங்கள்னால அன்பு நமக்குள்ள செயல்படாது. அது நம்மை சுற்றி இருப்பவர்களையும் ரொம்பவே பாதிக்குது. சிந்திச்சு பாருங்க, நமக்குள்ள இந்த பாவம் செயல்படுகிறதா? சின்ன சின்ன காரியங்களுக்கு எரிச்சல், கோபம் வருதா? தேவ பிள்ளைகள் இந்த காரியங்களுக்கு எச்சரிக்கையா இருங்க. ஏன்னா கடைசியாக காயின் ஆண்டவரால தண்டிக்கப்படுகிறார். வேதத்தில் சொல்லப்பட்ட இவைகளால் நாம நம்ம சுத்திகரிக்க வேண்டிய காலகட்டத்துல வாழுறோம். இவைகளை கேட்டு விட்டு விலகாதபடி நீங்க கை கொள்ளுங்க. சரியா? இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமா இருந்திருக்கும் நம்புறேன். ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.